மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். காலமுறை ஊதியம், குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலை முன்பாக தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கும் சமையலர் மற்றும் உதவியாளருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிடவும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 7850 ரூபாய் வழங்க வேண்டியும், அமைப்பாளர்களுக்கு பணிக்கொடை 5 ரூபாய் லட்சமும், சமையலர்கள் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாண்புமிகு தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியில் 313 அடிப்படையில் கடந்த கால தேர்தல் அறிக்கையில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தினை வழங்கிடவும், அதேபோல சத்துணவில் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 750 வழங்கிட வலியுறுத்தியும் 7850 வழங்கிட வலியுறுத்தியும், அதேபோல ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக சத்துணவு அமைப்பாளருக்கு ரூபாய் 5 லட்சமும், சத்துணவு சமையலர் உதவியாளர் அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய சத்துணவு உதவியாளருக்கு ரூபாய் 3 லட்சமும் பணிக்கொடையாக வழங்கிட வலியுறுத்தியும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கடந்த 3ஆம் தேதி டேப்ஸ் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு டேப்ஸ் என்ற ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். அந்த ஓய்வூதிய திட்டத்திலும் சில கோரிக்கைகள் இருக்கிறதா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதற்கும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதேபோல சத்துணவு ஊழியர்களை பொறுத்தவரை சத்துணவு ஊழியர்களுக்கான கோரிக்கை என்பது இதுவரை அந்த ஓய்வூதிய கோரிக்கை என்பது கூட்டத்தில் இல்ல. அதேபோல ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்துல எங்களுடைய கோரிக்கை என்பதை வாங்கினாங்க. ஆனால் இது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. மாண்புமிகு எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏற்கனவே 3ஆம் தேதி 20ஆம் தேதி வேலை நிறுத்தம் அரசுக்கு அறிவித்து 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த அரசு அறிவிக்காத பட்சத்தில் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு முழுமையாக அரசுதான் பொறுப்பு ஒழிய ஊழியர்கள் இல்லை. இந்த போராட்டத்துக்கு காரணமானது அரசு முறையாக எங்களுடைய சத்துணவு ஊழியர்களை அழைத்து பேசி சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் பட்சத்தில் போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர் மறியல் போராட்டம் தான். மாண்புமிகு முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் 313 படி அறிவித்தபடி அவர் இந்த 3 கோரிக்கையை எங்களை அறிவிக்க வரை போராட்டம் என்பது நிச்சயமாக தொடரும். முதல்வர் சந்திரபாண்டி, மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம். Jellicate dhotis and shirts from the house of Plateau.